Today we are going to revise unit number 2, switched reluctance motor. Okay, so what is a switched reluctance motor? It is an electromagnetic and electrodynamic equipment which converts electric energy into mechanical energy. Simply it is called as an electric motor. Okay, so இது ஏன் வந்து electrodynamic equipment சொல்கிறாங்கன்னா நம்ம reluctance வந்து இதில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் it is a DC motor and it is also a self-starting motor. Okay, so இதில் மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் இஸ் டெவலப்ட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் வேரியஸ் ரிலக்டன்ஸ் பிரின்சிபல். ஓகே, ஸோ அந்த டார்க்குங்கிறது என்ன, ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். அந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் எப்படி க்ரியேட் ஆக போகுதுன்னா பேஸ்ட் ஆன் வேரியபிள் ரிலக்டன்ஸ். ஸோ ரிலக்டன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரிலக்டன்ஸ்னால் என்ன, ஆப்போசிட் டு த ஃப்ளோ ஆஃப் magnetic fluxes. ஓகேவா, which is similar to the resistance. சரியா, in electrical circuit. ஸோ இங்கே மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் ரிலக்டன்ஸ் சொல்லுவோம். அந்த ரிலக்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ எதை வச்சு அதை சேஞ்ச் பண்ண போகிறோம், மேக்னெட்டிக் பாத்தில் இருக்க ரிலக்டன்ஸை எதை வச்சு சேஞ்ச் பண்ண போகிறோன்னா யூஸிங் பவர் செமிகண்டக்டர் ஸ்விட்சிங் சர்க்யூட் அண்ட் ரோட்டார் பொசிஷன் சென்சார். இந்த ரெண்டை வச்சு தான் அந்த பிரின்சிபலை நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இஸ் coming to the கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆஸ் யூஷுவல் இதுக்கு ஸ்டேட்டார் ரோட்டார் இருக்க போது. பட் இதில் ஸ்பெஷலாக ஒரு என்ன டைப் அப்படின்னா திஸ் இஸ் அ டபுள் சாலியன் போல் மெஷின். தட் இஸ் சாலியன் போல்னால் என்ன, ப்ரொஜெக்டைல் போல்ஸ் இருக்கும். அதாவது சிலிண்ட்ரிக்கல் போல்ஸ் இருக்காமல் போல்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இங்கே ஏன் டபுள் சாலியன்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா போத் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் இந்த ரெண்டுமே வந்து ப்ரொஜெக்ட் ஆகி இருக்க போகுது. ஓகேவா, பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்டேட்டாரில் வந்து வைண்டிங் இருக்கும், ரோட்டாரில் வைண்டிங் இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்டேட்டார் வந்து இன்வர்ட்ஸாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும், ரோட்டார் வந்து அவுட்வர்ட்ஸாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உனக்கு நல்லா புரியும். இப்போது ஸ்டேட்டார் இருக்கா, இது வந்து எப்படி இருக்குது, இன்வர்ட்ஸில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, ரோட்டார் வந்து அவுட்வர்ட்ஸாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ டயக்ராம் போடும்போது இந்த மாதிரி தான் உன்னோட டயக்ராம் வந்து இருக்கணும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்டேட்டாரில் நம்ம என்ன இருக்குன்னு சொன்னோம், வைண்டிங்ஸ் இருக்கும், பட் ரோட்டாரில் வைண்டிங் இருக்காது. ஸோ அஸ் யூஷுவல் ஒரு மெஷினோட அவுட் சைடு சப்போர்ட்டர்ஸ் யோக். ஓகேவா, நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஸ்டேட்டார் ஹேஸ் அ போல்ஸ் அண்ட் ஃபீல்ட் வைண்டிங். ஓகேவா, ஸோ இதில் போல்ஸ் வந்து எப்படின்னா ஆப்போசிட் போல்ஸ், அதாவது A1 A2 B1 B2 C1 C2 அப்படின்னு 6 போல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அகெயின் A1 A2 ஃபார்ம்ஸ் அ ஃபேஸ், B1 B2 ஃபார்ம்ஸ் அ ஃபேஸ். லைக்வைஸ் இன் ஸ்டெப்பர் மோட்டார் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ திஸ் இஸ் அ 6 போல் மெஷின். இது நம்ம வெளியே இருந்து பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா டெர்மினல் போர்டு இருக்கும் இல்லையா, நம்மளோட மெஷினில் அந்த மோட்டாருக்கு வந்து டெர்மினல் போர்டு, அதாவது சப்ளை கொடுக்குற ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, டெர்மினல் பாக்ஸ். அந்த பாக்ஸில் என்னென்னலாம் இருக்கும், A1 A2 B1 B2 C1 C2 இந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 6 இருக்குது. அப்போது 6 போல்ஸ் உள்ளே இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரோட்டாரில் வந்து என்ன இருக்குது, போல்ஸ் மட்டும்தான் இருக்குது, பட் வைண்டிங்ஸ் கிடையாது. அதுக்குள்ளே இருக்குது ஷாஃப்ட். ஓகேவா, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சிடுச்சா. நெக்ஸ்ட் இஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் என்ன அப்படின்னா எஸ்ஆர்எம்க்கு வந்து 2 டைப். ஒன்று இஸ் ரோட்ரி அண்ட் அனதர் ஒன் இஸ் லீனியர். ஓகேவா, ஸோ ரோட்ரிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதான் இந்த எஸ்ஆர்எம் தான் ரோட்ரி, அதாவது சர்க்கிள் ஷேப் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மோட்டார் தான் நம்ம ரோட்ரி எஸ்ஆர்எம் சொல்லுவோம். இன்னொன்று வந்து லீனியராக வந்து இருக்கும், ஸ்டேட்டார் ரோட்டார் வந்து லீனியராக ப்ளேஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ரோட்ரிலே வந்து 2 டைப்ஸ், ரேடியல் அண்ட் ஆக்சியல். ஓகேவா, ரேடியல்ங்கிறது ஒன்றும் இல்லை, ரேடியல்லே வந்து 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஆப்போசிட் போல்ஸ் வைண்டிங்ஸை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அது வந்து பேசிக்காக எப்போ இருக்க ஸ்ட்ரக்சர். இன்னொன்று என்ன, ஷார்ட் ஃப்ளக்ஸ் பாத்தை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா அட்ஜசன்ட் போல்ஸ் பக்கத்தில் இருக்க போல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் A1 B1 பக்கத்தில் இருக்குன்னா ரெண்டையும் எடுத்து சீரீஸில் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லி காட்டுவாங்க. ஓகேவா, ஸோ தட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ஸ் அ ஷார்ட் ஃப்ளக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் ஆக்சியலில் 2 இருக்குது. அது வந்து ஸ்டாக்ஸாக இருக்கும். ஓகேவா, அடுக்கு மாதிரி வந்துருக்கும், சிங்கிள் ஸ்டாக் அண்ட் மல்டி ஸ்டாக். ஓகேவா, ஸோ 2 டைப் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு ரேடியல் ஃபீல்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்போசிட் போல்ஸில் இருக்கிறத வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. பட் ஷார்ட் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் அட்ஜசன்டில் இருக்க போல்ஸை வந்து சீரீஸாக வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஓகே, ஸோ இது வந்து லீனியர் எஸ்ஆர்எம்ல இதில் 3 ஃபேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து
நமக்கு இதில் ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் எப்படி இருக்குது, லீனியராக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. சரியா, இதை பற்றி டீப்பாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் போகலாம். பிளாக் டயக்ராம் வந்து இப்போ ஒரு எஸ்ஆர்எம்க்கு என்னென்ன இன்புட்ஸ்லாம் தேவையோ அதை நம்ம பிளாக் டயக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஆர்எம்ங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், இட்ஸ் அ டிசி மோட்டார். பட் இதில் ஒரு ஃபேஸுக்கும் நம்ம தனித்தனியாக சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 போல்ஸ்னால் 3 ஃபேஸஸ் வருமா. ஸோ ஒரு ஃபேஸுக்கும் தனித்தனியாக நம்ம செப்பரேட்டாக சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். ஆமாம், இந்த சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இட் லுக்ஸ் லைக் ஏசி பட் இட் இஸ் அ டிசி மோட்டார் சின்ஸ் யுவர் மெயின் சப்ளை இஸ் டிசி. ஓகேவா. ஸோ இந்த டிசி சப்ளையை நம்ம என்ன பண்ணுறோம், பவர் செமிகண்டக்டர் ஸ்விட்சிங் சர்க்யூட். நான் சொன்னேன் இல்லையா, 2 வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவை எதுக்கு, டு அச்சீவ் வேரியபிள் ரிலக்டன்ஸ். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பவர் செமிகண்டக்டர் ஸ்விட்சஸ். இது என்ன பண்ணணும்னா ஈச் ஃபேஸ் ஹேஸ் அ ஸ்விட்ச். ஓகேவா. ஸோ whenever you want to energize the particular phase, you have to first give supply to that you have to first turn on the switches in that phase. அதாவது இப்போ நீ எந்த பர்டிகுலர் ஃபேஸ்க்கு வந்து எக்ஸைட்டேஷன் கொடுக்கணுமோ அந்த ஃபேஸில் இருக்க ஸ்விட்சஸை, பவர் எலக்ட்ரானிக் ஸ்விட்சஸை ஃபஸ்ட்டு டர்ன் ஆன் பண்ணணும். ஓகேவா. எப்படி டர்ன் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரூ கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா எந்த நேரத்தில் எந்த ஃபேஸ் வைண்டிங்கை எக்ஸைட் பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜை வந்து கொடுக்கும். ஓகேவா. ஸோ அந்த கேட் சிக்னல், இன்புட் சிக்னல் வந்து கொடுக்கும். எதை வச்சுனா பை சென்சிங் ரோட்டார் பொசிஷன். சரியா. ஸோ பேக்வேர்ட்லேருந்து வரணும். ரோட்டார் பொசிஷன் சென்ஸ் பண்ணி கண்ட்ரோலர் வந்து அந்த அந்த சுவிட்சஸ்க்குரிய கேட்டிங் பல்சஸ் வந்து கொடுக்கும். ஸோ சுவிட்சஸ் எந்த ஃபேஸில் இருக்க சுவிட்ச் ஆன் ஆகுதோ அந்த ஃபேஸ்க்கு மட்டும்தான் எனர்ஜி வந்து போகும். ஓகேவா. ஸோ டேரெக்டாக நம்ம சப்ளை கொடுக்கல, பேக்வேர்ட்ஸில் வந்து சப்ளை கொடுக்குறோம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இப்போ இந்த பிளாக்ஸில் ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் பிரின்சிபல் நான் சொன்னேன்ல, ரிலக்டன்ஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியணும். என்ன ரிலேஷன்னா இண்டக்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிலக்டன்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே நான் ரிலக்டன்ஸில் மீன் பண்ணுறது வந்து கண்டக்டரோட ரிலக்டன்ஸ், நாட் ஏர் கேப் ரிலக்டன்ஸ். ஓகேவா. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஏர் கேப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிலக்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர், நாட் ரிலக்டன்ஸ் ஆஃப் தி ஏர் கேப். ஓகேவா. ஸோ ஏர் கேப் ஏரியா இங்கே நான் சொன்னேன்னா நெக்ஸ்ட் ரிலக்டன்ஸ் சொன்னேன்னா தட் ரெஃபர்ஸ் டு த கண்டக்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு when inductance of the particular winding is maximum, next phase winding is energized. ஓகேவா. ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. ஓகே, இப்போ ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ ஃபேஸ்க்கு வந்து இப்போ நான் எக்ஸைட்டேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஓகேவா. அதாவது ஸ்டேட்டாரோட ஏ ஃபேஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன். அப்போ ரோட்டாரோட ஏ டேஷ், ரோட்டாரோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து சேமாக அலைன் ஆகிருக்கு. ஓகேவா. அப்போது இங்கே என்ன அர்த்தம், ரிலக்டன்ஸ் வந்து மினிமமாக இருக்குது. சரியா. அதாவது ஏர் கேப் இது 2 கடையில் இருக்குது. ஏர் கேப் வந்து மினிமமாக இருக்குது. அப்போது ரிலக்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர்ஸ் மினிமம். ஓகேவா. ஸோ அப்போசிஷன் மினிமமாக இருக்குன்னா அங்கே ஃப்ளக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த பாத்தில் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ த ரோட்டார் இஸ் அலைன்ஸ் இன் திஸ் பாத். ஓகேவா. அப்படி இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இண்டக்டன்ஸ். இங்கே என்ன சொன்னோம் நம்ம, ரிலக்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இண்டக்டன்ஸ். அப்போ இண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும், ஏ ஃபேஸில் மேக்ஸிமம். ஸோ எப்போ ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் இண்டக்டன்ஸ் மேக்ஸிமம் ஆகுதோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வைண்டிங்கை நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும். ஸோ இது தான் நம்ம இந்த கண்ட்ரோலர்லேருந்து கண்ட்ரோலர் வந்து இதை வச்சு தான் இன்புட் வந்து கொடுக்கும். ஓகேவா. ரோட்டாரோட பொசிஷன் வந்து சென்ஸ் பண்ணும். ரோட்டாரோட பொசிஷன் இப்போ ஏ டேஷில் அலைன் ஆகிருக்கு. அப்போது இண்டக்டன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஃபேஸ் ஏ ஃபேஸ் இஸ் மேக்ஸிமம். அப்போது நெக்ஸ்ட்டு பல்ஸ் எந்த ஃபேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வரும், பி ஃபேஸ்க்கு. புரியுதா. அவ்வளோதான். தட் இஸ் த ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் கம்மிங் டு டார்க் ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போது இந்த டார்க் ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் திஸ் யூனிட். ஸோ கோ த்ரூ இட். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், டார்க்குக்கும் ஸ்பீடுக்கும் உள்ள ரிலேஷன். இதில் வந்து 3 ரீஜியன்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாப்பர் கண்ட்ரோல் ரீஜியன். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்
சாப்பர் கண்ட்ரோல் ரீஜன். ஸோ இந்த ரீஜனில் வந்து எப்படி இருக்கும்னா தீட்டா இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டியூட்டி சைக்கிள் இஸ் வேரிட். ஓகேவா? ஸோ இதில் வந்து டியூட்டிஸ் அப்போது டி வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா டியூட்டி சைக்கிளை வந்து நம்ம வேரி பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ரீஜனில் டார்க் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பி பவர் கான்ஸ்டன்ட், அதாவது டி இன்ட்டு ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? பியோட ஃபார்முலானா பி ஈக்குவல் டு டி இன்ட்டு ஒமேகா. ஸோ டி ஒமேகா ப்ராடக்ட்டை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறோம். சரியா? ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டார்க். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தீட்டா வந்து வேரி பண்ண போகிறோம். ஸோ தீட்டா இஸ் தி ஆங்குலர் பொசிஷன் பிட்வீன் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். ஓகேவா? ஸோ இந்த ரோட்டார் ஸ்டேட்டார் பொசிஷனை வந்து சேமாக வச்சுருக்கோம் அப்படின்னா டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதை வேரி பண்ணோன்னா பவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தீட்டா கெப்ஸ்ட் மேக்ஸிமம் அண்ட் டி ஒமேகா ஸ்கொயர் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ தீட்டா மேக்ஸிமம் வச்சோன்னா டி ஒமேகா ஸ்கொயர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இதை வந்து இதை டீட்டெயிலாக வந்து புக்கில் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் பவர் செமிகண்டக்டர் ஸ்விட்சிங் சர்க்யூட். இதில் வந்து நியூமரஸ் ஸ்விட்சிங் சர்க்யூட்ஸ் வந்து இருக்குது. இது நம்ம எப்படி சூஸ் பண்ணோம்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செமிகண்டக்டர் சர்க்யூட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதில் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 5 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபிகரில் இருக்கிறது வந்து கிளாசிக் கன்வெர்ட்டர். ஓகேவா? இப்போது நம்ம கன்வெர்ட்டர் ஆக்சுவலாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த ரிலக்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்டிகுலர் ஃபேஸை மட்டும் நம்ம டர்ன் ஆன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பாருங்கள். when phase winding A is energized, அதாவது ப்ளஸ் மைனஸ். ஸோ இங்கேருந்து இப்போ வந்து ட்ரிகர் பண்ணுறோம், நம்ம T1 T2 வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ சப்ளை எப்படி இருக்கும், ப்ளஸ் டு T1 டு வைண்டிங் A1 A2 அண்ட் தென் டு T2 தென் டு நெகட்டிவ். ஓகேவா? சப்ளை நெகட்டிவ். நெக்ஸ்ட் இப்போ பி ஃபேஸ் ஆன் பண்ணும்போது என்னாகும், இந்த ஏயில் இருக்கிற இண்டக்டன்ஸ் இல்லையா, ஸோ அதில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த எனர்ஜியை டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த டயோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், D1 D2ன்னு. ஓகேவா? ஸோ இந்த பொலாரிட்டி மாறும் டீஎனர்ஜைஸ் ஆகும்போது. ஸோ அதோட பாத் அப்போ கரண்ட் பாத் வந்து A1 D2 தென் A2 D1 ப்ளஸ். ஓகேவா? ஸோ அந்த கரண்ட்டோட பாத் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு கன்வெர்ட்டர்ஸ்க்கும் ஒர்க்கிங் பிரின்சிபலும் எழுதணும், சர்க்கியூட் டயக்ராம் போடணும், அதுக்கப்புறம் பேசிக் ரெக்யர்மெண்ட் இருக்கும் அதுவும் எழுதணும், அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாமே எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் ரோட்டார் பொசிஷன் சென்சார். ரோட்டார் பொசிஷன் சென்சாருங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளோட அந்த ரிலக்டன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அண்ட் ஆல்சோ when SR motor is operated in open loop. இப்போ நம்ம ஸ்டெப்பர் மோட்டார் மாதிரியே ஓப்பன் லூப்பில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்லூவிங் ரேஞ்ச், ஸ்லூவிங்னா நான் போன யூனிட்டில் என்ன சொல்கிறேன், ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ ஹை ஸ்பீட் ஆப்ரேஷனில் போகும்போது சிங்க்ரனிசம் லாஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த சிங்க்ரனிசம் லாஸ் ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் ஸ்டெப்பர் மோட்டாரில் நம்ம க்ளோஸ் லூப் கண்ட்ரோலில் போகணும். அதே மாதிரி தான் இங்கே ஆர்பிஎஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டண்ட் யூஸும் நம்ம ஆர்பிஎஸ் யூஸ் பண்ணுறதுனால இம்பார்ட்டன்ட் மெரிட்டும் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து நம்ம ரிலக்டன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து எதுக்கு, இன் ஆர்டர் டு மெயின்டைன் த சிங்க்ரோனிசம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதில் வந்து 2 டைப் வந்து இருக்குது, ஆப்டிக்கல் அண்டு ஹால் எஃபெக்ட் சென்சார்னு சொல்லி 2 சென்சார் உங்கள் புக்கில் டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. இந்த சேம் டயக்ராம், அந்த டயக்ராம் தான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிஎஸ் வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாஃப்ட், ரோட்டாரோட ஷாஃப்டில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாமே ஸ்டேட்டாரில் இருக்கும். ஓகேவா? நம்மளோட சென்சார் இருக்கு இல்லையா, ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் இஸ் a sensor. It is placed in the stator winding. ஓகேவா? ஸ்டேட்டர் வைண்டிங்கோடு சேர்ந்துருக்கும். இந்த ஷட்டர் வந்து எங்கே இருக்குன்னா ஷாஃப்டில் வந்து இருக்கும். ஓகேவா? லைட் சோர்ஸ் வந்து பட்ட உடனே ஷட்டர் இஸ் அ ரிவால்விங் ஷட்டர். ஓகேவா? அது வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஷட்டரில் ஹோல்ஸ் வந்து இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஷட்டர் ரிவால்வ் ஆகும்போது ஒரு ஹோல் மட்டும்தான் ஓப்பன் ஆகிற மாதிரி ஷட்டர் வந்து செட் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ எந்த ஹோல் ஓப்பன் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது PT1 இருக்கிற ஹோல் வந்து ஓப்பன் ஆகுது, அதை வந்து மறைக்கலை ஷட்ரு, அப்போனா இந்த லைட் சோர்ஸ் வந்து PT1 ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் 1ல வந்து படும். அப்போ த பர்டிகுலர் ஃபேஸ் வைண்டிங் கனெக்டட் டு த PT1. ஃபார் எக்ஸாம்பிள் A வைண்டிங் இஸ் கனெக்டட் டு PT1 மீன்ஸ் A வைண்டிங் கெட் எனர்ஜைஸ்ட். ஓகேவா? அதர் 2 வைண்டிங்ஸ் வில் நாட் கெட் எனி
சப்ளை. சரியா? ஸோ அப்போது ரோட்டாரோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி எனர்ஜி வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இஸ் ஹால் பொசிஷன் சென்சார். ஹால் பொசிஷன் சென்சார்ங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே ஃபோட்டோ டிரான்சிஸ்டருக்கு பதிலாக ஹால் எஃபெக்ட் சென்சார்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஹால் எஃபெக்ட் சென்சார் ப்ரொடியூசஸ் த வோல்டேஜ் ப்ரப்போர்ஷனல் டு இட்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து எந்த அந்த சென்சாருக்கு நேராக மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் ப்ரொடியூசஸ் அ வோல்டேஜ் ப்ரப்போர்ஷனல் டு இட். ஓகேவா? ஸோ த சேம் பிரின்சிபல் தான் இங்கே லைட்டில் சோர்ஸ் யூஸ் பண்ணலை, மூவிங் மேக்னெட்ஸ் வந்து வச்சுருப்போம் நம்ம. ஸோ அந்த மேக்னெட் மூவ் ஆகும்போது எந்த மேக்னெட்க்கு வந்து அதிகமான எனர்ஜி இருக்கோ அந்த மேக்னெட், தட் மேக்னெட் இஸ் கனெக்டட் டு the sensor gets the voltage. ஓகேவா? ஸோ அந்த வோல்டேஜ் எடுத்துகிட்டு போய் அகெயின் இந்த ஃபேஸ் வைண்டிங்க்கு வந்து கொடுத்து அந்த வைண்டிங் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் கரண்ட் கண்ட்ரோல் ஸ்கீம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஆப்வியஸாக நமக்கு தெரியும், இண்டக்டன்ஸில் வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த கரண்ட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் ஆங்கிள், அதாவது ரோட்டாரோட ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் அண்ட் ஃபால் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் இஸ் கரண்ட் சென்சார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஆர்பிஎஸ் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து கரண்ட் சென்சார். ஓகேவா? ஸோ கரண்ட்டை இது வந்து சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பல்சஸ் வந்து கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம 2 படிச்சுப்போம் இல்லையா, ஹிஸ்டெரிசிஸ் கண்ட்ரோல் அண்ட் பிடபிள்யூஎம் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து ஹிஸ்டெரிசிஸ் கண்ட்ரோல், செகண்ட் ஒன் இஸ் பிடபிள்யூஎம் கண்ட்ரோல். ஓகேவா? இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஒரு சென்சார், இது வந்து கரண்ட் சென்சார், ஹிஸ்டெரிசிஸ் சென்சார், அண்ட் திஸ் இஸ் ஆர்பிஎஸ். ஓகேவா? ஸோ ஒரு டிரான்சிஸ்டருக்கு கரண்ட் சென்சார்லேருந்து இன்புட் வருது, இன்னொன்றுக்கு வந்து ஆர்பிஎஸ்லேருந்து. ஸோ அட் அ டயத்தில் ஆர்பிஎஸ் ரோட்டாரோட பொசிஷன் அண்ட் கரண்ட் இந்த ரெண்டுமே எப்போ மேட்ச் ஆகுதோ அப்போ தான் பல்ஸ் வந்து டிரான்சிஸ்டருக்கு வந்து வருது. ஸோ 2 டிரான்சிஸ்டருமே ஆன் ஆனால் மட்டும்தான் எனர்ஜி வைண்டிங்க்கு வந்து சப்ளை வரும், ஃபேஸ் வைண்டிங்க்கு வந்து சப்ளை வரும். சரியா? ஓகே. தென் நெக்ஸ்ட் போகலாமா, மைக்ரோ ப்ராசர் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் இஸ் க்ளோஸ் லூப் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ க்ளோஸ் லூப் கண்ட்ரோலில் ஒன்று வந்து மைக்ரோ ப்ராசர் கண்ட்ரோல் அண்ட் சென்சார்லெஸ் கண்ட்ரோல், 2 கண்ட்ரோல் இருக்குது. ஓகேவா? சென்சார்லெஸ் கண்ட்ரோல் இஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? அதில் வந்து நம்ம என்னென்னா, இப்போ சென்சார்ஸ், ஆப்டிக்கல் சென்சார், ஹால் எஃபெக்ட் சென்சார் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதில் இன்டெரக்டாக வேறு ஒரு சென்சாரை வச்சு பொசிஷன் சென்ஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டைரெக்டாக பொசிஷன் சென்சார் வைக்காமல் ரோட்டாரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல், ஷாஃப்டில் வந்து சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம கம்ப்யூட்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த கரண்ட் சென்சார் இதை வச்சே வந்து பொசிஷனை வந்து இன்டெரக்டாக நம்ம சென்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு சிங்கிள் சென்சாரை வச்சு நம்ம கரண்ட் அஸ் வெல் அஸ் பொசிஷன் 2 பேராமீட்டருமே வந்து செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பல்ஸ் கொடுப்போம். ஓகேவா? ஸோ தட் இஸ் சென்சார்லெஸ் கண்ட்ரோல். இன்னொன்று வந்து என்னென்னா மைக்ரோ ப்ராசர் கண்ட்ரோல். மைக்ரோ ப்ராசர் கண்ட்ரோல் இஸ் நத்திங் பட் வெரி சிம்பிள். இப்போ நம்ம கண்ட்ரோலர்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அங்கே அந்த கண்ட்ரோலர் என்னவாக இருக்க போகுதுன்னா, நம்ம மைக்ரோ ப்ராசர் அல்ல கம்ப்யூட்டர்லேருந்து சிக்னல் வரப்போகுது, அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் ரோட்டார் பொசிஷன் இருக்க போது நம்ம ஸ்பீடு, அதாவது ரெஃபரன்ஸ் சிக்னல், ரோட்டாரோட பொசிஷன் எப்படி இருக்கணுங்கிற ரெஃபரன்ஸ் சிக்னல் கொடுக்க போகிறோம். டிசி சப்ளை அண்ட் பவர் செமிகண்டக்டர் சுவிட்சஸ் இது எல்லாமே தான். அந்த சுவிட்சுக்கு வர கேட் பல்ஸ் will come from microprocessor or computer. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ அகெயின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஸ்விட்ச் ரிலக்டன்ஸ் மோட்டார், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இந்த டார்க் ப்ரெடிக்ஷன், ஒரு டெரிவேஷன் இருக்கும், வெரி சிம்பிள் டெரிவேஷன், that is also important, and speed torque characteristics and powers converters. Any 2 converters may be asked, or any 4 converters may be asked. Okay, so converters and rotor position sensor. So give the priority like this. First you study the construction and working principle, then torque prediction derivation. Next மூணாவது என்ன படிக்கணும்னா கன்வெர்ட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து டார்க் ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுங்க. ஸோ இந்த 4 கொஷின்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த கொஷின், தட் இஸ் ஆர்பிஎஸ், ரோட்டார் பொசிஷன் சென்சார், அதுக்கப்புறம் கரண்ட் கண்ட்ரோல், தென் க்ளோஸ் லூப் கண்ட்ரோல், சென்சார் கண்ட்ரோல். ஓகேவா? இது யூனிட் நம்பர் 2 இஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? அதனால் எல்லா கொஷினுமே படிச்சிருங்க, ஈஸியாக வந்து இதில் மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? அண்ட் ஓகே, தேங்க்யூ.